தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தற்போது தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விக்னேஷ், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். வணக்கம் திவ்யா. 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தொடங்கி தேசிய கட்சிகள் வரை தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அதிமுக, பாமக உள்ளிட்ட சில கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியின் முதற்கட்டமாக போட்டியிட விரும்பக்கூடியவர்களுக்கு விருப்ப மனுவை வழங்குவதற்கான விநியோகத்தையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய பாஜக தலைமையிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த அறிவிப்பை பார்க்கும் போது தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் இணை பொறுப்பாளர்கள் தொடர்பான அறிவிப்பு தான் தற்போது பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா மூலமாக அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் மத்திய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராகவும் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் முரளிதர் மோகல் ஆகிய இருவரும் எலெக்ஷன் கோ இன்சார்ஜ், அதாவது தேர்தலுடைய இணை பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. விரைவில் மூவரும் இந்த தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள், திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே தமிழகத்துக்கான பாஜக பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் தமிழகத்திற்கு பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது 3 மத்திய அமைச்சர்கள் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மூவரும் விரைவில் தமிழகத்திற்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணியில் இடம்பெற வேண்டிய கட்சிகளை சார்ந்த தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் இவர்கள் நடத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கூடிய சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய அளவில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.